மத்திய அரசின் பல்வேறு துறைகள்ல காலியாக இருக்கக்கூடிய 14,582 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் வெளியிட்டிருக்காங்க. இந்த காலி பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் யார் யார் விண்ணப்பிக்கலாம், என்ன எலிஜிபிலிட்டிங்கிறத விரிவாக பார்க்கலாம். மத்திய அரசினுடைய பணியாளர் தேர்வாணையம் சொல்லக்கூடிய ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் 14,582 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த காலி பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் பட்டப்படிப்பு படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம்ங்கிறது தான் முக்கியமானதாக பார்க்கப்படுது. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுல இருந்து 32 வயது அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஆனா இது உங்களுடைய பதவிக்கு, அதாவது என்ன நீங்க தேர்வுக்கு எழுத போறீங்களோ அதை பொறுத்து மாறுபடும். இதுல ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படிங்கிறதும் இருக்கு. SC ST பிரிவினரை சேர்ந்தவர்களுக்கு 5 வருடம் ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு. அதே மாதிரி OBC பிரிவை சேர்ந்தவர்களுக்கு 3 வருடம் அப்படிங்கிறதும் இருக்கு. அது மட்டும் இல்லாம மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 வருடம் ஏஜ் ரிலாக்சேஷன்ங்கிறதும் இருக்கு. சரி, தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் எப்படி நடக்கும்னு பார்க்கும்போது 2 கட்டங்களாக நடைபெறும். முதற்கட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஆகஸ்ட் 13 இருந்து 30ஆம் தேதிக்குள்ள நடைபெறும் இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கணினி வழியில நடைபெறும். இந்த தேர்வை பொறுத்த வரைக்குமே 25 கொஸ்டின்ஸ் 4 பிரிவுகளுக்கு கீழே இருக்கும். மொத்தமாக 100 கேள்விகள் இருக்கும். இதுல தவறான கேள்விகளுக்கு நெகட்டிவ் மதிப்பெண்களும் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த எக்ஸாம்ல நீங்க பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக 2வது நிலை அப்படிங்கிறதுக்கு நீங்க போகலாம். இந்த தேர்வு டிசம்பர்ல நடக்கும். அதே மாதிரி கணினி வழி தேர்வாக தான் இது இருக்கும். இந்த 2லையும் தேர்ச்சி பெற்றதற்கு பிறகு மருத்துவ பரிசோதனை, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ப்ராசஸும் போகும். சரி, எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ஜூன் 9ஆம் தேதியில இருந்து ஜூலை 4ஆம் தேதி இரவு 11 மணி வரைக்கும் அப்ளை பண்ணி சப்மிட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பே பண்றதை பொறுத்த வரைக்கும் ஜூலை 5ஆம் தேதி இரவு 11 மணி வரைக்கும் பண்ணிக்க முடியும். அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய திருத்தங்கள் ஜூலை 10 மற்றும் 11ஆம் தேதிகள்ல சரிபார்க்கப்பட்டு அந்த திருத்தங்களையும் மேற்கொள்வதற்கான கடைசி தேதியாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. என்னென்ன காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாக இருக்குன்னு பார்க்கும்போது உதவி பிரிவு அலுவலர், வருமான வரி ஆய்வாளர், போதைப் பொருள் தடுப்பு ஆய்வாளர், மத்திய கலால் ஆய்வாளர், அஞ்சல் ஆய்வாளர், உதவி அமலாக்க அலுவலர், CBI சப் இன்ஸ்பெக்டர், ஆடிட்டர் உட்பட மத்திய அரசினுடைய பல்வேறு துறைகள்ல 37 விதமான பதவிகளுக்கான அறிவிப்பு தான் வெளியாகி இருக்கு. பட்டப்படிப்பு படித்தவர்கள் இந்த தேர்வுகளுக்காக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கும் போது அதற்கான அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம எங்க இருந்து தெரிஞ்சுக்க முடியும்னா SSC-னுடைய அபிஷியல் வெப்சைட் குள்ள போனீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். SSC-னுடைய அபிஷியல் வெப்சைட் இங்க ஸ்கிரீன்ல தெரியுது. SSC-ன் அபிஷியல் வெப்சைட் குள்ள போயிட்டு CGL-க்கு கீழே அப்ளைங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு உங்களால அப்ளை பண்ணிக்க முடியும். அதுல நீங்க இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணலன்னா ரெஜிஸ்டர் பண்றதுக்காக நேம், மொபைல் நம்பர் போன்ற டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ID மற்றும் பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாமே வந்துடும். இந்த விவரங்களை பயன்படுத்தி லாகின் செஞ்சுட்டு உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் அபிஷியல் வெப்சைட்ல இருந்து பார்த்துக்க முடியும். அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கவும் முடியும். ஏற்கனவே மத்திய அரசினுடைய போட்டித் தேர்வுகளுக்காக தயாராகி வந்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இதை நிச்சயமா ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களும் பட்டப்படிப்பு படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த தேர்வுகளுக்கு உங்களால விண்ணப்பிச்சுக்க முடியும். உங்களுடைய கல்வி தகுதி என்ன, ஏஜ் லிமிட் மற்றும் கம்யூனிட்டி போன்ற விவரங்களை எல்லாம் அபிஷியல் வெப்சைட்ல செக் பண்ணிட்டு நீங்க எதற்கு எலிஜிபிள்ங்கிறதையும் ஒன்ஸ் பார்த்துட்டு இந்த தேர்வுகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம்.